பொதுவா மக்கள் நினைக்கிறது உண்டு. பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பகவத்கீதை படிச்சோம் அப்படின்னா குடும்பத்தை விட்டு போயிருவோம். பகவத்கீதையை படிச்சோம் அப்படின்னா நம்முடைய கடமையை சரியா செய்ய மாட்டோம். குடும்பத்தை அதாவது சரியா பார்த்துக்க மாட்டோம். நம்முடைய வியாபாரத்தை சரியா பார்த்துக்க மாட்டோம். ம். பகவத்கீதை படிச்சோம் அப்படின்னா சன்னியாசம் எடுத்துட்டு போயிருவோம். பகவத்கீதை படிச்சோம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பதில் தான் இந்த 3ஆம் அத்தியாயம். பகவத்கீதை முழுவதுமே கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நீ பற்றில்லாம சரிவர செய்யணும் அப்படின்றதுதான் பகவத்னுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு. அதனால இனிமேல யாராவது பகவத்கீதை படிச்சா அப்படின்னா குடும்பத்தை விட்டுட்டு போயிருவாங்க. பகவத்கீதை படிச்சாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கைய வியாபாரத்தை விட்டு போயிருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க பதில ரொம்ப தைரியமா சொல்லலாம். பகவத்கீதையை படிச்சாங்க அப்படின்னா தங்களுடைய கடமையை ரொம்ப சரியா செய்வாங்க. பகவத்கீதை படிச்சாங்க அப்படின்னா தங்களுடைய குடும்ப பொறுப்பை சரியா பார்த்துப்பாங்க. பகவத்கீதை படிச்சாங்க அப்படின்னா ரொம்ப பொறுப்புள்ள ஒரு நபரா மாறிடுவாங்க. அதனால பகவத்கீதை அப்படிங்கிறது ஒருவனை கடமையிலிருந்து ஓடி போறதுக்காக கிடையாது. ஒருவனுடைய கடமையை எவ்வாறு சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் பகவத்கீதை. சோ அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணார், இதற்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகங்களால என்ன பண்ணார் அப்படின்னா, ஒருவன் தன்னுடைய கடமையை எவ்வாறு சரிவர செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் இப்ப என்ன பண்றோம், நம்முடைய கடமை செஞ்சிட்டு இருக்கோம், நம்முடைய வேலை செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா எதை மறந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு மேல தேவர்கள் இருக்காங்க, நமக்கு மேல பகவான் இருக்கார் அப்படின்ற விஷயத்த மறந்துட்டோம். நாம் செய்யக்கூடிய கடமை அவர்களுக்கு பூஜையாக, அவர்களுக்கு செய்யும் சேவையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டோம். நாம் என்னைக்குமே அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டவர்கள் அப்படின்ற விஷயத்த மறந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், கடமை பண்ணிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட கடமை ஒருத்தன் பண்ணக்கூடாது. நாம் நம்முடைய கடமை செய்யும் பொழுது நாம் பகவானுக்கு உட்பட்டவர்கள், நாம் பகவானுடைய சந்தோஷத்துக்காக செஞ்சிட்டு இருக்கோம், நாம் பகவானுடைய கருணையினால செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும். எப்படி ஒருவர் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறார் அப்படின்னா, நிறுவனத்துல வேலை செஞ்சா மட்டும் பத்தாது. அந்த நிறுவனத்துல வேலை செய்யும் போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இந்த நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு முதலாளி இருக்கார், அவரு கீழே வேலை பண்ணிட்டு இருக்கேன், அவருக்காக வேலை பண்ணிட்டு இருக்கேன், அவருடைய லாபத்திற்காக வேலை பண்ணிட்டு இருக்கேன். அவர் எனக்கு எப்படி பயிற்சி கொடுத்திருக்காரோ அதை உபயோகப்படுத்திக்கிட்டு, அவர் கொடுத்த பொருளை வாங்கிட்டு, அவர் எனக்கு காட்டக்கூடிய வழியை என்ன பண்றேன், உபயோகப்படுத்திக்கிட்டு என்னுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற எண்ணத்தோட வேலை செய்யணும் இல்லையா? அதுதான் வேலை செய்யறது அப்படின்னு அர்த்தம். ஒரு நிறுவனத்துல போயிட்டு நான் இஷ்டத்துக்கு என்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்க முடியாது. என்னோட இஷ்டத்தை செஞ்சேன் அப்படின்னா அங்க நம்மள வந்து துரத்திடுவாங்க. ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய உயர்தன்மையை, அந்த நிறுவனத்தினுடைய ஆளுமை, அந்த நிறுவனத்தினுடைய கோல் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த நிறுவனத்துக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே போல இந்த உலகத்தில் நாம் வேலை செய்யணும் அப்படின்னா, கடமை செய்யணும் அப்படின்னு எப்படிப்பட்ட கடமை செய்யணும், நாம் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. நமக்கு மேல இருக்கக்கூடிய தேவர்களை, நமக்கு மேல இருக்கக்கூடிய பகவானை உணர்ந்து அவர்களுக்கு பூஜை செய்யும் விதமாக நம்மளுடைய கடமை செய்யணும் அப்படின்ற விஷயத்த சொன்னார். இப்படி ஒரு மனிதன், நான் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கேன், எனக்கு மேல யாரும் கிடையாது, என் இஷ்டத்துக்கு எதை வேணா செய்யலாம், என்னுடைய சந்தோஷத்தை நான் எதை வேணா செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தை விட்டு, எனக்கு மேல பகவான் இருக்கார், நான் செய்யக்கூடிய காரியங்கள் அவருக்கு பூஜையாக அமையணும், பூஜையாக அமைனா உட்காந்து பூஜை பண்ணும் அப்படின்றது கிடையாது. நான் எந்த காரியம் செஞ்சாலும் அது பகவானுக்கு சமர்ப்பணமாக செய்யணும். அதே போல பகவானுடைய கருணையினாலதான் இந்த காரியங்களை நான் செஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய சக்தி கிடையாது, என்னுடைய திறமை கிடையாது, பகவானுடைய திறமையினால, பகவானுடைய கருணையினால இந்த காரியம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற எண்ணத்துல, இந்த 3 விதமான எண்ணத்துல ஒருவன் தன்னுடைய கடமையை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை கிருஷ்ணர் என்ன பண்றா அப்படின்னா, தேவான் பாவயதாதேன தே தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரம் அவாப்சத அப்படின்ற ஸ்லோகத்துல வந்து ஆரம்பிச்சு அவங்க சொல்லி கொடுத்து வந்தார். இப்படி தேவர்களை முதல்ல ஒருத்தன் பார்க்க தெரியணும் அப்படின்னு சொன்னார். தேவர்களை ஒருத்தருக்கு தெரியணும், தேவர்களை ஒருத்தன் என்ன பண்ணணும், கண்டுக்கணும், தேவர்களாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஏன் தேவர்களை ஒத்துக்கணும் அப்படின்னா, ஏன்னா கண்டிப்பா இந்த உலகம் எதுவுமே தானா இயங்க போறது கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சக்தி தான் இருந்துட்டு இருக்கு. எதுவுமே தானா இயங்க போறது கிடையாது. இப்போ ஒரு நாட்டுல வந்து டிராபிக் சிக்னல் சரியா ஒர்க், டிராபிக் ரூல்ஸ் இருக்கு, அதுக்கு பின்னாடி டிராபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? சோ அப்படி இந்த உலகத்துல எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, கண்டிப்பா ஒரு ரூல்ஸ், ஒரு ரூல் இருக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கு பின்னாடி நபர்கள் இருக்காங்க. சோ அது போல இந்த உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா சூரியன், சந்திரன், இல்ல சமுத்திரங்கள், நதி, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, நம்முடைய கண் விழி அசைகிறதுல இருந்து எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா ரொம்ப பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கு. என்னைக்கும் மாறி நடக்கிறதே கிடையாது. சோ அப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு ரூல் இருக்கு,
இதை நடத்தக்கூடிய ஒரு நபர் இருக்காங்க, நடத்தக்கூடிய நபர்கள் இருக்காங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு மேல தேவர்கள் இருக்காங்க, அந்த தேவர்களுடைய உதவியால் நம்ம எல்லாம் நடத்திட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம மதத்துல சனாதன மதத்துல 33 கோடி தேவர்களை ஒத்துக்கிறாங்க. ஏன் இவ்வளவு கடவுள் இருக்காங்க உங்க மதத்துல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம கேட்கிறோம் ஏன் இருக்க முடியாது அப்படின்னு தான் கேட்கிறோம். இப்ப சமீபத்துல இங்க மதுரையில ஒரு பெரிய ஸ்டோர் ஒன்று ஓபன் பண்ணாங்க. சரணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டோர் ஒன்று ஓபன் பண்ணாங்க. 10 மாடி பெரிய ஸ்டோர் ஒன்று ஓபன் பண்ணாங்க. அந்த 10 மாடி ஸ்டோர்ல 5000 பேர் வேலை செய்யறாங்க. 5000 பேர் அந்த 10 மாடி ஸ்டோர்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகவல் வருது. ஸோ அப்ப இந்த ஒரு சின்ன கடை, ஒரு சின்ன நகரம் மதுரை அப்படிங்கிற இந்த உலகத்துல ஒரு சின்ன நகரம். அந்த சின்ன நகரத்துல ஒரு இடம், ஒரு சின்ன பில்டிங். மொத்த உலகத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த சரணா ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு சின்ன பில்டிங் தான். அது நடக்கக்கூடிய வியாபாரம் ரொம்ப கம்மியான வியாபாரம். மொத்த உலகத்தையும் கம்பேர் பண்ணும்போது இங்க நடக்கக்கூடிய வியாபாரம் ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனா இந்த சின்ன வியாபாரத்துக்கு, இந்த சின்ன கட்டிடத்துக்கு, இந்த சின்ன தொழிலுக்கு 5000 பேரை தேவைப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உலகம் அப்படின்ற இவ்வளவு பெரிய வியாபாரம், இங்க இத்தனை கஸ்டமர்ஸ் இருக்கும், நம்மளாம் இத்தனை கஸ்டமர்ஸ் இருக்கும். நமக்கு எல்லாம் சப்ளை பண்றதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுவாங்க, நம்முடைய தேவைகளை சப்ளை பண்றதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுவாங்க, எத்தனை பேர் இதை வந்து மெயின்டைன் பண்ணும், இது வந்து எத்தனை பேர் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும், எத்தனை பேர் இதை வந்து அனலைஸ் பண்ணும் இல்லையா? ஸோ அப்ப 33 கோடி தேவர்கள் கூட ரொம்ப கம்மி தான் இந்த உலகத்தை மொத்தம் மேனேஜ் பண்றது. ஏன்னா இந்த ஒரு உலகம் மட்டும் கிடையாது, இதே போல நிறைய உலகங்கள் இருக்கு, நிறைய கிரகங்கள் இருக்கு, எல்லா இடத்துலயும் உயிரினங்கள் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப இத்தனை உயிரினங்களுக்கு கண்டிப்பா இதை விட அதிகமான தேவர்கள் தேவைப்படுவாங்களே தவிர தேவர்கள் ரொம்ப கம்மி தான் நம்ம சொல்றது. அதனால யாராவது நம்ம கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, ஏன் உங்க உங்க மதத்துல மட்டும் இத்தனை தேவதைகள் இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அதான் உண்மை. இந்த உலகத்தை கண்டிப்பா நியமிப்பதற்கு இத்தனை தேவர்கள் தேவைப்படுவாங்க. மற்ற கடவுளை போல, மற்ற மதத்தை போல கிடையாது. மற்ற மதத்துல ஒரே ஒரு கடவுள் வச்சிட்டு இருப்பாங்க, ஒரே ஒரு கடவுள் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு, இப்ப அந்த சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரே ஒரு ஓனர் தான் இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் ஓனர், அவர் தான் வேலைக்காரர், அவர் தான் எல்லாம் பண்ணணும். அவர் தான் காலையில போயிட்டு ஷட்டர் ஓபன் பண்ணணும், அவர் தான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும், அவர் தான் எல்லா பொருட்களும் எடுத்து வைக்கணும், அவர் தான் எல்லா கஸ்டமர்ஸையும் பார்க்கணும், எல்லாருக்கிட்டையும் கேஷ் வாங்கணும், எல்லாருக்கும் பில் போடணும், எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுக்கணும், கடைசியில போகும்போது எல்லாத்தையும் கூட்டிட்டு பெருக்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். அப்படின்னா எவ்வளவு கஷ்டம். அவர் நம்ம ஓனர்னே சொல்ல மாட்டோம், ஏன்னா அவர் முதலாளியே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அவருக்கு கீழே தொழிலாளியே கிடையாது. தொழிலாளி இருந்தாதான் முதலாளின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? சோ அப்படி மற்ற மதம்லாம் ஒரே ஒரு கடவுள் வச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னது, அவங்களுக்கு புரியல கடவுளுடைய வேலை என்னன்னே புரியல, கடவுளுடைய சக்தி என்னன்னே புரியல. கடவுள் என்ன, ஒருத்தர் இருக்கார், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார், அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் கடவுளால்தான் உலகம் படைக்கப்பட்டு காக்கப்பட்டு அழிக்கப்படுது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரியறது கிடையாது. சோ அப்படியே புரிஞ்சாலும் கடவுளே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறார். கடவுள் எல்லா வேலையும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்குன்னு என்ன பண்றார், நிறைய சேவர்களை வச்சு, நிறைய தேவர்களை வச்சு அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கார் அப்படின்றதான் விஷயம். அப்ப இந்த தேவர்களை ஒருத்தர் என்ன பண்ணும், முதல்ல தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். இந்த தேவர்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு பயம் வராது. நம்ம ஒரு சில சமயம் ரொம்ப கவலையில போயிடுவோம். நான் ரொம்ப தனியா இருக்கேனே, அனாதையா இருக்கேனே, என்னை யாரும் பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்ற ரொம்ப துக்கத்துக்கு போயிடுவோம். நிறைய பேர் இதனால சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க, தனிமையினால, நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இல்லை அப்படின்றதுனால. ஆனா ஒரு மனுஷன் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளை சுத்தி என்னைக்கும் தேவர்கள் நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க, தேவர்கள் நமக்கு என்னைக்கும் உதவி பண்ணிட்டே இருக்காங்க. அந்த தேவர்கள் கிட்ட நம்ம உதவி கேட்கணும் இல்லையா? அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தன் இந்த மாதிரி தவறான காரியத்துக்கு போக மாட்டான் அப்படின்ட்டு முதல்ல சொன்னார். முதல்ல தேவர்களை பார்க்க கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போனார். நீ தேவர்களை வழிபடாம போனாலும் சரி, என்ன வழிபட்டுட்ட அப்படின்னா கிருஷ்ணராகிய எல்லா தேவர்களுக்கும் தேவனா இருக்கக்கூடிய அந்த பகவானை வழிபட்டுட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் அவன் வேற எந்த தேவத்தையும் வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது, பகவானை மட்டுமே திருப்தி செஞ்சா மட்டும் போதும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ண அவளுக்கு சொல்ல வந்தார்.